வணக்கம். நான் உங்கள் ராசி மகேஷ்குமார், ராசி கட்டிட கட்டுமான நிறுவனத்துடைய நிறுவனர். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நம்ம சேனல் ஆரம்பிக்கும்போது ஒரு பதிவு போட்டிருப்பேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா மப்பேடுன்னு சொல்லிட்டு சேலையூர் பக்கத்தில் இருக்குது. தாம்பரம், நியர்பை தாம்பரம் அந்த இடம். பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலேஜ் பின்னாடி பக்கம் இருக்குது. அந்த பதிவு பார்த்தீங்கன்னா அப்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த பதிவு நான் போட்டிருந்தேன். மப்பேடுன்னு போட்டிருப்பேன், அதிலே நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய முழுமை அடைஞ்ச பிறகு அந்த கட்டடம் வந்து முழுமையாக நாங்கள் நல்லபடியாக கட்டி அவங்க கிட்ட சாவி ஒப்படைக்கிற அந்த வீடியோவை தான் இப்போ நான் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும், கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு மாடுலர் கிச்சன், கப்போர்டு வேலை, ஒயிட் வாஷ் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக பால் சீலிங்லேருந்து எல்லா வேலையும் நான் நல்லபடியாக பண்ணி கொடுத்து சாவியை ஒப்படைச்சோம். அந்த உரிமையாளருக்கு இடம் மட்டும்தான் கொடுத்தாங்க. நானே பட்டா வாங்கி கொடுத்து, பிளான் வாங்கி கொடுத்து, பேங்க் லோனும் வாங்கி கொடுத்து, கரூர் வைஸ்யா பேங்க்கில் பேங்க் லோனும் வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபா கிட்ட பேங்க் லோன் வாங்கி கொடுத்து நல்லபடியாக சாவி நான் ஒப்படைக்கிற அந்த பதிவை பார்ப்பீங்க. நம்ம தம்பி மணிகண்டன் அவர்கள் அந்த சாவியை கொடுப்பாரு. அவர் தான் நம்ம நிறுவனத்துடைய மேனேஜராக இருக்கார், மேலாளராக இருக்கார். அவர் தான் அந்த சாவியை கொடுக்குறாரு. நீங்கள் அந்த பதிவில் பார்ப்பீங்க. எல்லா வீட்டுக்கும் நாங்கள் வந்து வீடு கட்டி முடித்த பிறகு வீட்டுக்கு முன்னாடி ஒரு தொட்டி கட்டி எங்களுடைய நினைவாக, கண்டிப்பாக எங்களுடைய நினைவாக இருக்கிறதுக்காக 2 மரத்தை நாங்கள் நட்டு வச்சு தரோம். நீங்கள் பார்ப்பீங்க அந்த பதிவுலேயும் நம்ம தம்பி மணிகண்டன் அவர்கள் அந்த 2 மரத்தை அந்த தொட்டியில் நட்டு வச்சுட்டு வர்றாரு. ஏன்னா காலம் கடந்து போனாலும் எங்களுடைய நினைவாக அந்த வீட்டில் அந்த 2 மரம் கண்டிப்பாக இருக்கணும். அது அவங்களுக்கு நல்ல ஒரு சுவாசத்துக்காக காற்றாகவும் நல்ல உணர்வுகளை கொடுக்குற ஒரு நல்ல ஒரு மனித நேயத்துக்காக அந்த 2 மரத்தை நாங்கள் நட்டு வச்சுட்டு வருவோம். இந்த வீடு இல்லை, சமீபமாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த விஷயங்களை நாங்கள் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்ததுனால தான் எங்களுடைய பதிவில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியப்படுத்துன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். காரணம்னா இதை வீடை கட்டணும், சாவியை கொடுத்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல 2 மரங்களை நட்டு அதை பராமரிக்கிறதுக்கும் நாங்கள் வந்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டுனே இருப்போம், வளர்ந்துச்சா, எப்படி இருக்குது அது மரம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு வருஷம் எங்களுக்கு நாங்கள் இப்போ சர்வீஸ் கொடுக்குறோம், ஃப்ரீ மெயின்டெனன்ஸு. பில்டிங்கு எந்த வித பாதிப்பு எதாவது ஏற்பட்டாலும் முழு பொறுப்பையும் நாங்களே எடுத்துக்கின்னு அதுக்கான எல்லா விஷயங்களை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு கம்பெனி. அதை பார்ப்பீங்க. அது இல்லாமல் இந்த நம்மளுடைய உரிமையாளர் பேர் வந்து செலின் ஃப்ளாரன்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வித்துறையில் ஒரு டீச்சராக இருக்காங்க, நல்ல ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அவங்கள பேசுவாங்க, பாருங்கள் இந்த வீடியோவை. வணக்கம், என்னுடைய பேர் செலின் ஃப்ளாரன்ஸ். நாங்கள் தாம்பரத்தில் இருக்கோம். இந்த தாம்பரம் மப்பேடில் லேண்ட் வாங்கியிருந்தோம் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக அப்படி இப்படி தேடிட்டே இருந்தோம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு திடீர்னு என்னென்னா ராசி பில்டர்ஸ்ன்னு ஒரு ஆட் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு அது என்ன தெரியல, அந்த நேமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ராசி அப்படின்றது அந்த நேம் வந்து நல்லா ராசியாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது. அதனால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசினப்போ அவங்களுக்கு நல்ல கம்மி ரேட்லேயே எங்களுக்கு பேசி சொல்லி முடிச்சு கொடுத்தாங்க. இப்போ ஜனவரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ எல்லாமே ஓவரால் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து எப்படின்னா அவங்க வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதில் எல்லாத்தையுமே வந்து என்னென்ன அப்டேட் பண்ணிடுறாங்க, டெய்லி என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபவுண்டேஷன்னா, வால் கட்டுறது, டோர் வைக்கிறது எல்லாமே நம்ம அதை வந்து வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கலாம். அப்படி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அவங்க எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு இன்றைக்கி கீ கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நான் தேங்க்ஸ் டு ராசி கன்ஸ்ட்ரக்ஷன் சார், ராசி சார். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் வந்து இந்த மாதிரி வீடு கட்டணும், நீங்கள் ராசி கன்ஸ்ட்ரக்ஷனில் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. அவங்க எங்களுடைய கம்பெனிக்காக எங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி ஒரு வேலையை எங்களுக்கு இப்போ பேசி அதே பகுதியில் எங்களுக்கு அவங்களுடைய ஸ்கூலில் வேலை செய்கிற ஒரு டீச்சருக்கு அவங்க வந்து எங்களை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக வீடு கட்டி கொடுத்தோம். எங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்தாங்க. நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா, நாங்கள் ரொம்ப நல்லபடியாக திருப்தி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. அதனால் அவங்க நல்லபடியாக அந்த வீட்டில் வாழணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதான் எங்களுடைய முழு வேலையாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதுதான் எங்களுடைய சேவையும் கூட. அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்க அத்தனை வாடிக்கையாளரும் எங்களுக்கு மேலான ஆதரவை கண்டிப்பாக கொடுத்து
இந்த நிறுவனத்தை இன்னும் மேலே வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையிலேயே ரொம்ப குறைவான விலையில் ஒரு நல்ல தரத்தோடு வேலையை செஞ்சு கொடுக்குற ஒரு நிறுவனம் நம்ம கம்பெனியாக உருவாக்கி வச்சுருக்கோம். அதனால தான் சென்னையில் 3 இடத்துல ஆஃபீஸு, ஒரு 2 குடோனு இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். காரணம் என்னென்னா, அதாவது நடுத்தர மக்களுக்கு சிறந்த ஒரு சேவையாக நம்மளுடைய கட்டட பணியை நம்ம செய்யணுன்றது தான் நம்ம தாட்டு. பணமெல்லாம் ஒரு விஷயமா நமக்கு தெரியல. ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் செய்யணுன்றது தான். ஏன்னா நான் வந்து இப்போ இன்றைக்கி 200 வீடுக்கு டச் பண்ணுறேன்னா பணன்றது ஒரு காலகட்டத்தில் எனக்கு இருந்தது. ஆனால் இப்போலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரில. இப்போ வந்து என்னுடைய திருப்தியாக நான் நினைக்கிறது என்னென்னா, வாடிக்கையாளருடைய திருப்தி முக்கியமானது. அவங்களுக்கு ஒரு நல்ல சேவையாக நம்ம கட்டடத்தை செஞ்சு கொடுக்கணும். அந்த வீட்டில் வாழ்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு தலைமுறை இல்லை, ஒரு 3 தலைமுறை நல்லபடியாக சந்தோஷமாக வாழணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய கனவு. அந்த கனவை தான் நான் இப்போ ஒரு வீட்டுக்குமா பொறுமையாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். என் காலத்தில் நிறுவனம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் கடந்துட்டோம், 20 வருஷம் மேலே. ஆனால் இருந்தாலும் ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கோல்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. அந்த மாதிரி எனக்கு அது மிகப்பெரிய ஒரு கோலாக நான் நினைக்கிறது. வாடிக்கையாளர்கள் ரொம்ப திருப்திப்படுத்தணும், அதே நேரத்தில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அந்த வீட்டில். அதுதான் என்னுடைய முதல் பணியாக நான் நினச்சிட்ருக்கேன். அதனால் உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே வேணும். கீழே இருக்கிற நம்பரை எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் ராசி ஜேஎம் ஃபவுண்டேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா நம்மளுடைய கம்பெனி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதரவு இல்லாத என்னால் வளரவே முடியாது. அதனால் உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே வேணும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.